Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. அங்கேதான் அவர்கள் அம்மாவுடன் சென்றார்கள். நாம பேசிட்டு இருக்கிறோம். அப்படி பேசிட்டு இருக்கீங்கள ஏதோ ஒரு இடத்தை பற்றியும் பேச்சுவார்த்தையில பேச்சு வருது. அப்போ திடீரென்று எங்களுக்கு ஞாபகம் வந்து நாங்க என்ன சொல்றோம், அங்கதான் அவர்கள் அம்மாவுடன் சென்றார்கள். இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? அங்கேதான். That is where. That is where. இதை நாங்க சுருக்க வடிவத்தை பாவிச்சு that's where, that's where அப்படின்னு சொல்வோம். எல்லாரும் சொல்லி பாருங்க. Very good. That's where. அவர்கள் அம்மாவுடன் சென்றார்கள். கடந்த காலத்தை குறைக்கின்ற ஒரு வாக்கியம். ஆகையால் past tense பயன்படுத்துவோம். Simple past tense. சென்றார்கள், செல்லுதல், go. அதனுடைய இறந்த கால வடிவம் went. They went. அம்மாவுடன் with their mom, with their mother. எது வேணும்னாலும் சொல்லலாம். முழு வாக்கியத்தையும் சொல்லி பார்ப்போமா? That's where they went with their mom. That's where they went with their mom. Again, that's where they went with their mom. அங்கேதான் நாம் அந்த புத்தகத்தை வாங்கினோம். ஏதோ ஒரு புக் ஷாப்பை பற்றி எங்களுக்கு ஒரு கதை பேச்சு வாக்குல வந்துட்டுது. வந்தோன்னு எனக்கு ஞாபகம் வருகிறது. என்னது? நாங்க அந்த புத்தகத்தை வாங்கினதும் அங்கதான். That's where we buy என்பதன் இறந்த கால வடிவம் bought. Buy, bought. That's where we bought that book. That's where we bought that book. எல்லாரும் வாய் திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. அங்கே தானா நீங்கள் அவளை சந்தித்தீர்கள். இப்போ வினாவா கேக்குறோம். பேச்சுவாக்குல ஒரு இடத்தை பற்றி சொல்லி கதைச்சிட்டோம். கதை கேட்கல எனக்கு ஒரு ஸ்லைட்டா ஒரு ஞாபகம் ஒன்று வருது. அங்கதான் சந்திச்சேன்னு சொல்லி முந்தியப்போ எனக்கு சொன்னது போல. அப்ப நான் கேக்குறேன் ஆர்வமா, அங்கதானா நீங்க அவளை சந்தித்தீர்கள், சந்திச்சீங்க அப்படின்னு கேட்க போறேன். அங்கே தானா? அங்கே தான் என்றால் என்னென்று சொல்வோம்? That is where. இதை நாங்கள் வினாவாக்க வேண்டுமாயின் இங்குள்ள be form verb என்ன? is. அதை தூக்கி அப்படியே முன்னால போட்டா வினாவாக மாறிவிடும். Is that where? Is that where? Is that where you met her? நீங்க met பயன்படுத்திடும். சந்தித்தீர்கள் கடந்த காலத்தை குறிக்குது. அப்ப meet என்ற அந்த கால வடிவம். Is that where you met her? Is that where you met her? ரொம்ப அழகா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த உதாரணம் பார்ப்போம். அங்கேதானா அவன் வேலை செய்தான். பேசிட்டு இருக்கிறோம். இப்ப அவங்க கூட ஏதோ ஒரு இடத்தை பற்றி சொல்லிட்டோம். அங்கதான் அவன் வேலை செய்தான். Is that where he worked? Is that where he worked? Again, is that where he worked? Is that where he worked? தயவு செய்து அதை எப்படி செய்வதென்று எனக்கு சொல். வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதையும் என்ன கைண்ட் பொலைட் வேல ரிக்வெஸ்ட் பண்றோம். தயவு செய்து, பிளீஸ் எனக்கு சொல், தயவு செய்து எனக்கு சொல். Please tell me. எதை சொல்லி கேட்கிறோம்? அதை எப்படி செய்வதென்று. How to do it. Please tell me how to do it. எல்லாரும் வாயிட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. இப்ப எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. Please tell me how to do it. அடுத்த உதாரணம் பார்ப்போம். தயவு செய்து எங்கே போவதென்று அவளுக்கு சொல். யாருக்கு சொல்றோம்? அவளுக்கு. Please tell her. தயவு செய்து சொல், அவளுக்கு சொல். Please tell her where to go. Please tell her
where to go. Again, please tell her where to go. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு நாம் சீக்கிரம் கிளம்பி இருக்கணும். இந்த வாக்கியத்தின் அர்த்தம் என்ன? இப்ப நாங்க போக்குவரத்து நெரிசல் நின்று அவதிப்படுகின்றோம். அப்ப நாங்கள் இந்த அவதிப்படுவதை தவிர்க்க வேண்டுமாயின் என்ன செய்திருக்க வேண்டும்? சீக்கிரம் கிளம்பி இருக்க வேண்டும். நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். We regret, மனவருத்தப்படுகின்றோம். இப்படியாக கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு செயலை எண்ணி நாம் மனவருத்தப்படுவதையோ அந்த செயலை வைத்துக்கொண்டு ஒரு புத்திமதியை சொல்வதற்கோ should have என்னும் வடிவத்தை பயன்படுத்துவோம். அதாவது subject plus should have plus V3 form of the verb என்றவாறு அமை. சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் ப்ளூரல் என்ற பிரச்சனையே இல்லை, should have தான் பயன்படுத்துவோம். அதனோடு பிரதான வினைச்சொல் வந்து V3 ஃபார்ம்ல இருக்க வேண்டும். அப்போ இங்கு நாங்கள் செய்திருக்க வேண்டிய செயல் என்ன? நாம் சீக்கிரம் கிளம்பி இருக்க வேண்டும். நாம் எழுவாய் என்ன சப்ஜெக்ட்? நாம். we should have கிளம்பி இருக்க வேண்டும், புறப்பட்டு இருக்க வேண்டும். leave அதனுடைய V3 ஃபார்ம் leave. left left. we should have left சீக்கிரமாக earlier. we should have left earlier எதற்காக? போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு. to avoid the traffic. We should have left earlier to avoid the traffic. Again, we should have left earlier to avoid the traffic. அப்ப இப்ப நாங்க என்ன? டிராபிக்ல மாட்டுப்பட்டு தவிக்கிறோம். அப்ப கடந்த காலத்துல நாம் செய்த செயலை எண்ணி வருத்தத்தை தெரிவிக்கின்றோம். அடுத்த உதாரணம், அப்படி செய்வதற்கு முன்னர் நீ எனக்கு சொல்லி இருக்கணும். நீ சொல்லாம செய்துட்ட, சொல்லாம அப்படி செய்துட்ட. செய்ததாலதான் இன்றைக்கு நீ இந்த பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டி இருக்கு. இதுதான் இப்ப சிச்சுவேஷன். அது அவருக்கு தான் ரிக்ரெட்டே தவிர எனக்கு இதனால ரிக்ரெட் இல்லை. நான் இப்ப என்ன செய்யறேன்? அவருடைய ரிக்ரெட்டை வச்சு, மனவருத்தத்தை வைத்து இப்போது என்ன அட்வைஸ் பண்றேன். இத மாதிரி நீ இனிமேல் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தா இப்படி கேட்கணும். கேட்டிருந்தீங்கன்னா இப்ப இந்த பிரச்சனையை நீ எதிர்நோக்க தேவையில்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்றதுக்கு இங்க பயன்படுத்துறேன். நீ எனக்கு சொல்லி இருக்கணும். நீ எழுவாய் யூ. should have tell என்பது சொல்லுதல். அதனுடைய V3 form tell, told, told. You should have told. யாருக்கு? எனக்கு. You should have told me. அப்படி செய்வதற்கு முன்னர். Before you do so. You should have told me. Before you do so. Again, you should have told me. Before you do so. புகைத்தல் உடல் நலத்திற்கு கேடு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம் தமிழில் இக்கு என்று சொல்லும் இடங்களில் எல்லாம் பொதுவாகவே ஆங்கிலத்தில் டு, டியோ டு என்பதைத்தான் பயன்படுத்துவோம். ஆனால் இக்கு என்று வருகின்ற இடங்களில் டு மாத்திரமல்லாது FOR என்பதும் பயன்படுத்தலாம். அப்போ எந்த இடத்துல கு என்பதற்கு பதிலாக ஃபோ வரும், எங்கே டு வரும் என்பதை சற்றே பார்ப்போம். ஃபோ என்று சொல்ல வேண்டுமாயின் அது வந்து ஒரு நன்மை தீமை பற்றி சொல்வதாக இருக்க வேண்டும், பொதுவான நன்மை தீமை. இதுவே நாங்கள் டு என்பது பயன்படுத்தும் போது ஒருவருடைய மனம் சார்ந்த விஷயத்தை குறைக்கும். இப்போ உதாரணத்தை பார்க்கும் போது உங்களுக்கு நன்றாக விளங்கும். உடல் நலத்திற்கு புகைத்தல் கேடு என்று சொல்கின்றோம். இங்கு அது ஜாராக இருந்தாலும் புகைத்தல் என்பது கேடு விளைவிக்க கூடியது. அப்போ தீமையை பற்றி வெளிப்படுத்துகின்றோம். ஆதலால் இங்கு இக்கு என்பதற்கு பதிலாக ஃபோ தான் பயன்படுத்துவோம். Smoking is bad for health. Smoking is bad for health. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். இந்த ஆடை எனக்கு மென்மையா இருக்கு. என்னுடைய மனம் சார்ந்த கருத்து, எனக்கு அது மென்மையா இருக்கு. This dress is soft to me. இங்க நாங்க for me அப்படின்னு சொல்லலாது. ஏன்? அது எனது மனம் சார்ந்த கருத்து. This dress is soft to me. This dress is soft to me. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? That's where. Is that where? Please tell me. Should have plus V3 form for any regret or advice. Ku என்பதற்கு பதிலாக for or to என்பவற்றை நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களில் பயன்படுத்தி
உங்களால் எவ்வளவு உதாரணங்களை எழுதி பழக முடியுமோ அவற்றையெல்லாம் எழுதி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers, and if you have any mistakes, I can correct it for you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல மற்றவர்களும் பயனடைவதற்காக உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் கற்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.